இப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியான ஸ்கெப்டிக்கல் கொஸ்டின்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரிஷப லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன் 7ல இருந்தா யாருக்கா இருந்தாலுமே தோஷம்தான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நீங்க மீன லக்னம் எடுத்துக்கோங்க. மீன லக்னத்துல லக்னாதிபதி குரு, கன்னிராசியில குரு இருந்தார்னா, 7ஆம் இடத்துல குரு இருந்தா நன்மையை தந்தாலும் கூட, தனித்து குரு இருந்தால் அது தோஷம். சோ இப்படி லக்னாதிபதி தனித்து இருந்தார் அப்படின்னு சொன்னாலோ, இந்த மாதிரி சுக்கிரன், குரு, புதன் இவங்க எல்லாருமே வந்து ஒரு விதமான தோஷங்களை கொடுக்கக்கூடியவர் தான். நம்ம அதை கலத்திர பாவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப செவ்வாய் தனித்திருந்தால் தோஷம், சூரியன் தனித்திருந்தால் தோஷம், சந்திரன் தனித்திருந்தால் தோஷம், குரு தனித்திருந்தால் தோஷம். இப்படி கிரகங்கள் வந்து தனித்திருக்கும் பொழுது சுக்கிரன் தனித்திருந்தால் தோஷம். சோ இந்த மாதிரி ராகு கேது யாராக இருந்தாலுமே அது கலத்தர தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். சோ 7ஆம் இடத்துல எப்பவுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சந்திரன் இருக்காரு கூடவே குரு இருந்தாருன்னா ரொம்ப சூப்பர். சந்திரன் இருக்காரு கூடவே செவ்வாய் இருக்காருன்னா அது சந்திர மங்கள யோகம்னு சொன்னாலும், செவ்வாய் வந்து ஒரு பகை வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கண்டிப்பா நம்ம வந்து ஒரு பரிகாரங்கள் செய்யத்தான் வேணும். அதனால ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்மேட்ல இது 2 × 2 = 4 அப்படிங்கறத சொல்லவே முடியாது. ஏன்னா இதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கண்டிப்பா வரும். 5ஆம் இடத்திற்கான கிரகம் பார்வை நல்லா இருந்தா அது தோஷமா இருக்காது. 9ஆம் இடத்திற்கான கிரகம் பார்வை இருந்தால் அது தோஷமா இருக்காது. ஸோ நான் இப்பெல்லாம் சமீபத்துல பாக்குறவங்க அந்த ஜாதகத்துல ராகு கேது தோஷமே இல்லை. ஆனா அவங்க வந்து இல்லைங்க மேடம், என் பையனுக்கு வந்து பாருங்க, நான் காளஹஸ்தி கூட போயிட்டு வந்தேன். நான் கேட்டேன் எதுக்காக போனீங்க? ராகு கேது தோஷம் இல்லை, இல்லை ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு. ஸோ ஜோதிடர்கள் எப்படி உங்களுக்கு இன்டர்பிரேட் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்டர்பிரேஷன் தப்பா இருந்தால் பலன்களும் கண்டிப்பா தப்பாகத்தான் இருக்கும். நீங்க ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இவர் கேள்வி என்ன கேட்டார்னா, லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் தான் கேட்டார். கேள்வி என்னமோ ரொம்ப சிம்பிள் தான், ஆனா அதுக்கு ஆன்சர் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆன்சர். அதனால உங்களுக்கு உடனே நீங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்து, ஐயோ எனக்கு சுக்கிரன் தனித்து இருக்கு, எனக்கு சூரியன் தனித்து இருக்கு அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. லக்னத்துல இருந்து 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தா ஈவினிங் பிறக்கிற ஜாதகம், சூரியன் அஸ்தமனத்துல பிறக்கிற ஜாதகம் எல்லாத்துலயும் அது இருக்கத்தான் செய்யும். ஸோ அவங்க எல்லாருமே எப்பவுமே சூரியனுக்கு பரிகாரம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க.